ஓம் சாயிராம். என் அன்பு குழந்தையே, நாளை நல்லதொரு விஷயம் ஒன்று நடக்கப் போகிறது. அது நிச்சயமாக நடக்கும் என் செல்லமே. இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு. சோதனையின்றி வாழ்வில் சாதனைப்படுத்தியது என்று எவருமே இல்லைதானே. சோதனைகளை கண்டு தயங்கக்கூடாது. எல்லாமே நன்மைக்கு என்று முன்னேறிச் சொல். பிறகு நல்லதுதான் நடக்கும். அடுத்தவர் கண்ணீருக்கு எப்போதும் நீ காரணமாக இருந்துவிடக்கூடாது. செய்த புண்ணியம் கூட பலன் தராமல் போகலாம். செய்த பாவங்கள் ஒருபோதும் தண்டனை தராமல் போகாது. ஆகவே எந்த ஒரு இடத்திலும் பேசுவதற்கு முன் யோசித்து பேசு. இதை இந்த சாயப்பா பலமுறை என் செல்ல பிள்ளைகளிடம் நான் கூறியிருக்கிறேன். ஏனென்றால் வார்த்தைகளுக்கு உயிர் உண்டு. வாழ்வது உயிர்கள் மட்டுமல்ல, வார்த்தைகளும் தான். வீட்டிற்கு அழைத்து உணவு கொடுப்பது விருந்து என் செல்லமே. கேட்பவர்களுக்கு கொடுப்பதோ இலவசம். இருக்கும் இடம் தேடிச் சென்று கொடுப்பது தர்மம். யார் என்று தெரியாமல் கொடுப்பதுதான் தானம். யாருடனும் உன்னை ஒப்பிட்டு பார்த்து விடாதே. உன் எல்லையை அவர்கள் தீர்மானித்தது போல ஆகிவிடும். அவசரப்பட்டு முடிவு எடுத்தவர்களின் மனது அவசர சிகிச்சையில்தான் உள்ளது என்பதை நீ நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், பின்வரும் விளைவுகளை பற்றி யோசிக்க மறந்ததால் தான் தொலைந்து போக வேண்டும் என்று நினைப்பவர்களை கூட தேடி நினைக்க வேண்டாம். அது இருட்டில் தேடப்படும் வெளிச்சம்தான். இன்றைய காலத்தின் முகங்கள் அனைத்தும் ஒரு வகை போலியானதுதான் என்று சொல்லலாம். மனதில் ஏற்படும் அதிகப்படியான கோபத்தில் தெரியும் பலரின் உண்மையான முகங்கள். எப்போதும் ஒருவன் தன்னுடைய சிறு தவறை கூட ஒப்புக்கொள்ளாதவரோடு நீ அவர்களுடன் விலகிவிட வேண்டும் என்றுதான் நான் சொல்கிறேன். இல்லையென்றால் அதுவே நம்முடைய பெரிய தவறாகிவிடும் என் செல்லமே. நல்லவராய் இருப்பது நல்லதுதான். ஆனால் நல்லது கெட்டது தெரியாதிருப்பது என்பது அது உன்னை மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் பெரும் துன்பத்தை உண்டாக்கும். ஆகவே எதையும் சிந்தித்து செயல்படும். இந்த தலைக்கணம் உன் மதிப்பை குறைக்கும். தற்பெருமை அழிவை தேடித்தரும். அன்பு பாசம் மட்டுமே உன் வாழ்க்கையை மீட்டுத் தரும். நீ ஒருவருக்கு உதவ நினைத்தால் நம்பிக்கை கொடு. இல்லை என்றால் விட்டுவிடு. அவர்களை உதவுவது போல் நடிப்பது மிகப்பெரிய பாவம். ஆகவே இன்பத்தைக் கண்டு மிகவும் பரவசப்படாமலும் துன்பத்தைக் கண்டு துவளாமலும் உன்னை சமநிலையில் இருக்க பழகிக்கொள். அப்போதுதான் எதற்கும் நீ கலங்குவதற்கு அவசியமே இருக்காது. இந்த பக்குவ நிலையை உனக்குள் கொண்டு வருவதற்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனால் நீ என்னையே நினைத்து சாயி சாயி என்று என் நாமத்தை உச்சரிக்க உன்னை பக்குவ நிலைக்கு இந்த சாயப்பா உன்னை கொண்டு வந்து விடுமே. வாழ்க்கையில் வரும் எதுவுமே நிரந்தரம் இல்லை. உன் மன நிம்மதியே எனக்கு முக்கியம். யாரை நம்பியும் நீ இங்கே வரவில்லை. உனக்கு உணவு, வாழ்வு, அன்பு அனைத்தையுமே நான் தருகிறேன். அடுத்தவர்களின் வார்த்தையை கேட்டு நொந்து போகாதே. ஆகவே சடக்கென்று பேசுபவர்கள், மனதை காயப்படுத்தி பேசுபவர்கள், நோகடிக்குமாறு பேசுபவர்கள் எல்லாம் வஞ்சகர்கள்தான். அவர்கள் பேசியதையோ சிறிதும் பொருட்படுத்தக்கூடாது. அவ்வளவுதான் அவர்கள் புத்தி என்று விலகிவிடு. நிச்சயமாக மாறும். உனக்கான சுயமரியாதையை இழந்து அடுத்தவரிடம் பணிந்து போவதற்கு என்றும் உனக்கு அவசியமே இல்லை. உன்னை புரிந்து கொண்டவர்கள் மட்டும் உன்னை சுற்றி இருந்தால் போதுமானது. வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு நீ வரப்போகிறாய். சாப்பாடு போடு என்று உன் வீட்டுக்கு முன் வந்து யாராவது வந்து நின்றால் அந்த பசியால் இருப்பவன் உனக்கு மிகப்பெரிய உதவி செய்வதற்காக வந்திருக்கிறான் என்பதை மறந்து விடாதே. ஆகவே இனி நீ கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என் செல்லமே. நான் கூறிய அறிவுரையின்படி உன்னை கஷ்டப்படுத்துபவர்களை பதிலுக்கு நீ கஷ்டப்படுத்த வேண்டாம். ஆனால் உன் சுயமரியாதையை இழந்து நீ அமைதியாக இருந்து நான் சொல்ல மாட்டேன். உன்னிடம் எந்த தவறு இல்லை என்றாலும் எனக்காக நீ பொறுத்தது போதும், பொங்கி எழு என்று நான் சொல்லவில்லை. துஷ்டனை கண்டால் தூர விலகு என்ற பழமொழியை கேட்டிருக்கிறாய் அல்லவா?
இப்போது அதை செய். நீ எந்த நட்பையோ உறவையோ என் அனுமதியின்றி ஏற்க வேண்டாம். இது நான் உனக்கு இடும் கட்டளை. சாயப்பா, நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேனே என்று என்னிடத்தில் நீ அழுது புலம்புகிறாய். இப்போது நீ கஷ்டப்படுவதற்கு காரணம் உனது இரக்க குணம், பிறருக்கு உதவ வேண்டும் என்கிற உன்னதமான மனோபாவம். இந்த நிலையில் கூட நீ பிறர் கஷ்டப்படுவதை காண சகிக்காத மனம் இருக்கும் இடத்திற்கு உண்மையான விசுவாசத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். நீதி நேர்மையை பின்பற்ற வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்து வந்ததால் தான் கீழான நிலைக்கு இறங்க நேர்ந்தது. கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும் பட்சத்தில் நல்லவராக நான் மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்பட வேண்டும்? கஷ்டத்தை மட்டும் ஏன் சாயப்பா நீங்கள் எனக்கு பரிசாக தர வேண்டும் என்று தானே நினைக்கிறாய்? உன்னை போலதான் பலரும் என்னிடத்தில் இப்படி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இது காலங்காலமாய் நல்லவர்கள் புலம்பும் தொடர்கதைதான். கவலைப்படாதே. நான் பலமுறை எச்சரிக்கை செய்த விஷயத்தில் திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன். ஆம் செல்லமே, உன் கவலைகளுக்கான மூல காரணம் யாரிடமும் அதீத உரிமையுடன் பழகுவதுதான். ஆம் செல்லமே, எதிலும் சற்று இடைவெளி விட்டு பழகினால் எந்த துன்பத்திற்கும் இடமில்லை. இப்போது அது அடுத்தவர்கள் உன்னை துன்புறுத்தி ரசிக்கின்ற நிலையில் கொண்டு நடந்து போய்விட்டுள்ளது. ஆகவே நடந்தது நடந்து விட்டது. இனி கவனமாக நடந்து கொள். ஆகவே சில இழப்புகள் வலியை தருகிறது, சில இழப்புகள் வலிமையை தருகிறது. வலியை தாங்கும் இதயம்தான் ஒரு நாள் வலிமையாகும். தற்போதைய சூழலை நினைத்து வருத்தப்படாதே. யாருடைய ரூபத்திலாவது வந்து உனக்கு நிச்சயமாக இந்த சாயப்பா உதவுவேன். குழந்தையே, என் செல்லப்பிள்ளையே, எது பிடித்திருக்கிறதோ அதை அளவோடு நேசி. அப்போதுதான் நீ எதை இழந்தாலும் அதற்கான வழிகள் பெரிதாக உனக்கு தெரியாது. எவர் ஒருவரும் உன் வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ளப் போவதில்லை. நீ வாழ்வது உன்னுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கானதான் தவிர ஒவ்வொருவரையும் புரிந்து கொள்வதற்காக அல்ல. உன் வாழ்க்கையை நீ ஆசைப்பட்டதை போலவே வாழ கற்றுக்கொள். நேர்மை என்ற வெளிச்சம் உன்கிட்ட இருக்கும்போது எப்படி உன்னை இருள் சூழ விடுவேன் இந்த சாயப்பா? குழப்பத்துடனே இருக்காதே என் செல்லமே. மன நிம்மதியுடன் தூங்கு. நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடியும். நிச்சயமாக அனைத்தையும் உன் சாயப்பா நான் பார்த்துக் கொள்கிறேன். நாளைய விடியலில் ஒரு நல்ல திருப்பம், இரட்டிப்பாக நிச்சயமாக நல்லதொரு மகிழ்ச்சியான செய்தியை கேட்பாய். காத்திரு, பொறுமை காத்திரு, நம்பிக்கையோடு இரு. ஆம் செல்லமே, நான் சொல்வதை கேட்டு விட்டாய் அல்லவா? நிம்மதியாக தூங்கு. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாயிராம், ஓம் சாயிராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.